ஹாய் ஹலோ சிஸ்டர் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எம்டியோட வீடியோ வரலன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டோம். அவரோட வீடியோ வந்துருச்சு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். நம்ம எதிர்பார்க்காதெல்லாம் நிறையா பேசினார். கண்டிப்பாக ஒரு சிலர் எல்லாமே நல்ல விஷயந்தான், இல்லை எல்லாமே நல்ல விஷயந்தான் பேசியிருந்தார். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பே அவுட் பற்றி பேசுகிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் நினைக்கல, எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் எலெக்ஷன் நம்ம தமிழ்நாட்டில் முடிஞ்சவொடனே ஏதோ ஒரு பேமெண்ட் போட்டுருவார் அப்படின்னு நினச்சோம். ஆனால் ஜூன் 4 வரைக்கும் எலெக்ஷன்றனால போட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அது ஒன்று தான் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. மித்த எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். கம்பெனி வேறு லெவலில் வரும் சொன்னது எல்லாமே உண்மையிலே சூப்பர் தான். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நல்ல வரவு தான். அதாவது நம்ம பேசின விஷயங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் இதை பே அவுட்டை மட்டும் எதிர்பார்க்கல. ஏன்னா ஜூன் 4ன்றப்ப எல்லாருக்குமே கொஞ்சம்ல ரொம்பவே சிரமமாக தான் இருக்கும். கொஞ்சம் அவர் கன்சிடர் பண்ணி ஏதோ ஒரு பே அவுட்டாவது போட்டிருக்கலாம். எப்படி எல்லோரும் சமாளிக்க போகிறோன்னு தெரியல. ஸோ எல்லாரையும் காட்டிலும் ஒரு சிலர் இதை நம்பி இருக்கவங்க கண்டிப்பாக இதன் மூலமாக கடன் வாங்கியிருக்கவங்களும் சமாளிக்கிறது கொஞ்சம்லாம் ரொம்பவே கஷ்டம். நான் காலையில் தான் சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி பிறக்கும் அப்படின்ட்டு. மற்றபடி அவர் எம்டி சார் சொன்னது பேசுனது எல்லாமே ஓகே தான். இந்த பே அவுட் மட்டும் பார்த்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி போட்டுருக்கலாம். ஜூன் 4ன்றப்ப இன்னும் 2 மாதம் வெயிட் பண்ணணும். ஏற்கனவே ஆல்ரெடி 2 மாதம் முடிஞ்சிச்சு. ஏப்ரல் முடிய போகுது. அடுத்து மே ஜூனுன்றப்ப ஜூன் மாதம் 4ஆந்தேதி முடிஞ்சோடனே போட்டுருவாங்களா அப்படின்னா அது அவர்கிட்ட தான் அவர் தான் சொல்லணும் திருப்பியும். ஏன்னா அடுத்து இந்த கேஒய்சி அதை பற்றி அவர் எதுவுமே பேச கிடையாது. அந்த அப்டேஷன் பற்றி முழுக்க அடுத்த என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற பற்றி தான் பேசினார். இந்த பே அவுட்டை பற்றியும் பேசியிருக்காரு. கேஒய்சி பற்றி ப்ராப்பராக அப்லோட் பண்ணிட்டோம்னா ஜூன் 4ஆந்தேதிக்கு அப்புறம் அமௌண்ட் வந்துடும் அப்படின்ட்டாருன்னா ஓகே, ரொம்ப சந்தோஷம்தான். அதுக்கப்புறம் அந்த கேஒய்சி ப்ராப்ளம் ஆயிருமோ அப்படின்னு ஒரு சின்ன நெருடல் இருக்குது. கண்டிப்பாக அதெல்லாம் தூக்கி போட்டுடலாம். கண்டிப்பாக நல்லதே நடக்கும்னு நினப்போம். என்ன ஊடால ஒரு மாதம் ஏப்ரல் முடிய போகுது. அடுத்து மே 1 மாதம் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் மே 1 மாதத்தை முடிச்சிட்டோமா முடிஞ்சு. 2 மாதம் நினச்சா 2 மாதம், அப்புறம் அந்த 1 மாதம் நினச்சா 1 மாதம் தான் நினைக்கிறேன். அப்படியே நினச்சி ஓட்டிட வேண்டியதாக, வேறு வழி இல்லை நம்மளுக்கு. இன்னி எல்லா விழாக்கள் வருது அவரே சொன்னார். ஸோ அந்த பே அவுட் பற்றி பேசும்போது மட்டும் பாதி பேர் டிசப்பாயின்மெண்ட் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், எதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். அதுக்குள்ளே வேறு ஏதாவது சின்ன சின்ன வேலை தெரிஞ்ச வேலையை பார்க்கணுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதன் மூலமாக நீ கடன் வாங்குறத காட்டிலும் நம்மளுக்கு தெரிஞ்ச இது எக்ஸ்ட்ரா வேலை ஏதாவது பார்க்கணும். ஏன்னா அது அப்போ தான் நம்ம இதுக்கு வாங்கின கடனையும் சேர்த்து அடைக்கிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே வாங்கின கடன் அடைக்கிறத இதை போட்டோம். இதுக்கு வாங்க கடன் அடைக்கிறதே திருப்பி கடன் வாங்காமல் எக்ஸ்ட்ரா சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். சாரி, ஏன்னா இந்த ஏப்ரல் மாதத்தை கடந்து வரதே பெரிய விஷயமா இருந்துச்சு. இனி மே மாதம் ஃபுல்லாக கடக்கணும். அடுத்து ஜூனு வெயிட் பண்ணுவோம். தேங்க்ஸ் டு ஆல் brothers and sisters. If you have any mistake, forgive and forget me.